அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனிதன் வாழ்க்கையில் அவரவர் சிந்தனைகள் தான் அவரவர் வாழ்க்கையை அமைக்கிறது. அப்போது அந்த சிந்தனை சிலருக்கு நல்லதாகவும் சிலருக்கு தீயதாகவும் வர காரணம் அவரவர் சூழ்நிலையா இல்லது விதியா? ஐயா, விதியும் உண்டு, சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா விதி வழிப்படி தான் வாழ்க்கையை மனிதனுக்கு. அதை தாண்டி எவனும் வாழ முடியாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் விதி தான் முடிவான விஷயம். ஆரம்பம் எண்ணங்கள். நீ எந்தெந்த எண்ணங்கள்லாம் உனக்கு உதயமாகுதோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பாடுகள். எண்ணம் தானே செயலாக மாறுது. இங்கே போகலான்னு நினச்சி எண்ணம் வந்ததுன்னா தான் வரப்போகிறேன். அப்போ செயல் ஆக போகுது. எல்லாத்துக்கும் பேஸ் மனிதனுடைய எண்ணமே. நல்லதுக்கும் தீமைக்கும் ரெண்டும் மனிதனுடைய எண்ணம் தான் செயலாக மாறிடும். அந்த செயல் இவனுடைய எண்ணங்கள் எப்படி உதயமாச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நன்மையும் தீமையும் இவனுக்கு விளைய போகுது. சரி, அப்போது எண்ணம் தான் அடிப்படை. எண்ணத்துக்கு அடிப்படை இவன் உடலுக்குள்ளே ஊடுற விந்துனுடைய செயல்பாடுகள். அதுதான் விதின்றது. அதுபடி தான் வாழ்க்கை அமையும். இப்போ ஒரு ஆள் நினைக்கிறான், நல்ல உழைப்பாளி, நல்ல அறிவாளி, நல்ல படித்தவன், ஆனால் பணக்காரனை ஆயிடணும்னு நினைக்கிறான், ஆகவே முடியல. ஒரு மந்திரியா ஆகணும்னு நினைக்கிறான், ஆகவே முடியல. இல்லையா? இது என்ன காரணம்? இவ்வளோ பெரிய அறிவாளி வர முடியல இந்த நாட்டில். ஒன்றுமே தெரியாது, திடீர்னு மந்திரி ஆகி போகிறான். என்ன காரணம்னா விதி வச்சு போய் வைக்கிறது. ஸோ அந்த விதிப்படி தான் எண்ணங்களே உருவாகும். ஆமாம், அதுபடி தான் எண்ணங்கள் உதயமாகும். ஒருத்தனுக்கு 24 மணி நேரம் உலகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்தால் நல்லது, மக்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்தால் நம்மளால் வாழ வைக்கணும், இப்படியே சிந்திச்சு நிற்பான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான், நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, எவனை ஏமாற்றலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், இப்படியே சிந்திச்சு நிற்பான். அப்போது எல்லாத்துக்கும் பேஸானது எண்ணம். எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இவனுடைய செயல், செயலுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு நன்மையும் தீமையும் நடக்கும். ஐயா, இந்த பால்கடல் கடந்த விஷம் குடித்தார் சிவன், அதை தடுத்தாங்க பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனின் கழுத்தை பிடிக்க முடியுமா? உண்மையில் இதன் தத்துவம் என்ன? ஆமாம், பிடிக்க முடியும். யார் பிடிக்க முடியும்? நீ நானும் போய் பிடிக்க முடியாது. இறைவி பிடிச்சான். நீ நானும் போய் இறைவனுடைய கழுத்தை பிடிக்க முடியாதுப்பா. இப்போ உன் கழுத்தை பிடிக்கன்னா இங்கே யாருக்கு உரிமை இருக்குது? ஆனால் உன் பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சிடுவா, யாரும் தடுக்க முடியாது. அது மாதிரி இறைவனுடைய கழுத்தை பிடிச்சா, இறைவி பிடிச்சா, சக்தி பிடிச்சா, அவளால் பிடிக்க முடியும். நம்மளால் பிடிக்க முடியுமா? சக்தி பிடிச்சா நானும் போய் பிடிக்கணும். பிடிச்சோம்னா எரிஞ்சு போடுவோம். ஏன்னா அதனுடைய வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுக்கும் சக்தி கிடையாது. சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்க இந்த உலகத்தில் எதுக்குமே சக்தி கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் அது கடந்து நிற்குது. அப்போது அந்த வெப்பத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது சக்தியினுடைய வெப்பம்தான். சராசரி மனிதனுக்கு கொஞ்சம் டிகிரி 100 வெயில் வந்துச்சுனாவே தாங்க மாட்டான், 4 நாளைக்கு எதுக்க மாட்டான். சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்குவானா? சும்மா சொல்லிக்கிறது பாரு. அப்போ தத்துவம் விஷத்தை அப்படின்னா விஷம் குடிச்சாருன்னு எதை சொல்கிறாங்க? விஷம் குடிச்சாருன்னு அமிர்தம் கடையும் போது வந்துடுச்சு. அமிர்தம் எதில் கடைஞ்சாங்க பார்த்தியா? கடலில், பால்கடலில் கடைஞ்சாங்க. பால்கடல் எங்கே இருக்குது? அதுபடி ஒரு கடல் இருக்குதா? எதில் கடைஞ்சாங்க? மத்து. ஆமாம், அந்த கயிறு என்ன இது? மலை பாம்பு கயிறு. அப்போ அதெல்லாம் போட்டு கட்டின்னு இருப்பாங்க அங்கே. இது எல்லாமும் உடல்லையே இருக்குது. பாம்புன்றது உன் மூச்சு, மலைன்றது உன் தலை, பார்க்கடல்ன்றது உன் வயிறு. இங்கே கடைஞ்சின்னா அமுதம் வரும்டா அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணாங்கப்பா. முதல்ல விஷம் வரும், அப்புறம் அமுது வரும் அப்படின்னு. சரிங்க. ஸோ விசுவாசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும். சாதாரண உலகத்து வாழ்க்கையிலேயே விசுவாசமாக இருக்கணும்னா அப்போ நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற இறைவனுக்கு விசுவாசமாக எப்படி? அது தேவையில்லையா? ஏன்னா இவனால் தானே தொல்லை வரும். அதனால் இவங்கிட்ட விசுவாசமாக இரு. கடவுளால் மனிதனுக்கு தொல்லையே வராது. அதனால் அதுக்கிட்ட விசுவாசமாக இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட விசுவாசமாக இருன்றான். பொண்டாட்டி என்ன சொல்கிறா? என்கிட்ட விசுவாசமாக இருக்கு. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட விசுவாசமாக இருக்காது. என்கிட்ட விசுவாசமாக இல்லைன்னா உனக்கு சோறே கிடையாது. புருஷன் என்ன சொல்கிறான்? என்கிட்ட விசுவாசமாக இருக்கும், அப்போ தான் உனக்கு புடவை, ஜாக்கெட்டு, தங்கம், நகை எல்லாம் வாங்கி கொடுப்பேன்.
அப்படின்றான். அப்போது இந்த மாதிரி விசுவாசத்தை அடிமைப்படுத்தி விசுவாசப்படுத்திங்கிறாங்க. ஆனால் இவன் யாருக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதே இவனுக்கு தெரியல, மறந்து போயிட்டான். இவன் உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டியது இறைவனுக்கு. ஏன்னா உன் பொண்டாட்டி ஒன்று படைக்கலை இந்த உலகத்தில், உன் அம்மா படைக்கலை, உன் அப்பன் படைக்கலை இல்லையா? ஆனால் படைச்சவன் அவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆனால் இவன் இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உப்பிட்ட வரை உயிர் உள்ள வரை நினையணும். ஏன்னா நீ அதனால் தான்டா இந்த உலகத்தில் வாழ்ந்த. உப்புன்னா என்ன உப்பு? என்ன உப்பு? சோத்து போட்டுக்கிற மந்த உப்பா? உப்புன்னா விந்துன்னு அர்த்தம். அந்த விந்தை யார் விட்டான் உனக்கு? உன் தாயும் உன் தகப்பனும். நீ சாவுற வரைக்கும் அவங்க மேலே பற்றா இருக்கணும்டான்னா. ஆனால் இவன் பொண்டாட்டி மேலே பற்றாயிரம், பிள்ளைங்க மேலே பற்றாயிரம் இல்லையா? ஆனால் அப்போ உப்பிட்ட வரை உயிர் உள்ளவரை நினையணும். அது நன்றி மறக்காத தன்மடான். இப்போ என்ன சொல்கிறான்? உப்பிட்ட வரை உயிர் உள்ள வரை அடின்றான். ஏண்டான்னா அவன் இருந்தான் நான் சொல்லி காட்டுவான், அவனை கொண்டு போடுறான்றான். உலகம் மாறி போச்சுப்பா. நல்லதுக்கு காலம் இல்லை, தீமையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். இது மனிதர்களே தான் தீமையை, கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் யாருன்னா எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம். வாழற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம்னா அதுவே பெரிய தெய்வ வழிபாடாக மாறும். அப்புறம் இன்னொரு கேள்விங்க, இந்த பக்தி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஒரு பண்டிகை நாள் ஏதாவது வந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு ஆரவாரமாக பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து விட்டுறாங்க, அவங்களுக்கு தோன்றப்போ விளக்கு ஏற்றுறாங்க, இல்லை பூஜை பண்ணுறாங்க. ஸோ இதான வரமுறை இந்த நேரத்துலலாம் சாமி கும்பிடணும், இல்லை அவங்க நினைக்கிறப்ப கும்பிட்றாங்க, நினைக்காதப்ப விட்டுறாங்க. இது எப்படிங்க இவங்க சரியா? இது மத வழிபாடு இருக்குது. இந்து மத வழிபாடு, ஆமாம், முஸ்லீம் மத வழிபாடு, கிறிஸ்துவ மத வழிபாடு, இதெல்லாம் வழிபாடு, மத வழிபாடு, கடவுள் வழிபாடு இல்லை. சரி, இது எல்லாமே மத வழிபாடு, கடவுள் வழிபாடு கிடையாது. முஸ்லீம் மத வழிபாடு எப்படின்னா, வெள்ளிக்கிழமைனா தான் கம்பல்சரி மசூதிக்கு போய் ஆகணும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி சர்ச்சுக்கு போய் ஆகணும் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறவன். ஆனால் இந்துக்களுக்கு என்றைக்கு கோயிலுக்கு போகணும்? நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாமி வச்சுருக்கோம். என்னைக்கு போவீங்க கோயிலுக்கு? இந்த நாளில் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுங்கன்னு என்னைக்கு போவீங்க? போகணும். அப்புறம் உங்களுக்கே என்னைக்கு போகணும் கோயிலுக்குன்னு தெரியல, எப்போ சாமி கும்பிட தெரியல, உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு எங்களுக்கு தெரியும்? சொல்லு. நீங்களாவது ஏதாவது ஒரு நாள், இந்த நாள் கடவுள் வழிபாடு, இந்த நாள் சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிங்க பண்ணுவாங்க. நீங்களே ஊரெல்லாம் சுற்றிங்கிறது பொண்டாட்டி சாமி கும்பிட்டு சோறு போட்டால் அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றீங்க. அப்புறம் அவங்க எப்படி? அவங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது தான் சாமி கும்பிடுவாங்க. ஒரு கட்டாயம் கிடையாது. தெய்வம்ன்றது கட்டாயம். காலையில் எழுந்தினா நீ எதை கும்பிடலையோ தெய்வத்தை வழிபடணும், குளிச்சுட்டு வந்து. அதுதான் அவன் தான் சரியான உண்மையான பக்தன். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்றதுக்கே தகுதி இல்லாத, அவனுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அந்த பக்கம் போகிறான்னு அர்த்தம். அதனால் தெய்வ வழிபாடுன்றது ஒரு மனிதனாக பிறந்தவன் கடவுளில் பாதின்னுக்கிறேன். நான் மனிதன் சாதாரண பிறவிகள், மற்ற பிறவிகள் மாதிரி கிடையாது. மனிதன் ஒரு அற்புதமான பிறவி. மனிதன் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும். மனிதன் ஒருத்தன் தான் நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா எல்லா ஜீவராசிகள்லேயும் மனிதனுடைய சாயல் இருக்கும், மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான். அதனால் இவன் எதுக்குமே தலை வணங்கதில்லை, எதைக்குமே வணங்கி குனிஞ்சி நடக்கிறதில்லை. அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற இந்த உடலை இறைவனுக்காக அந்த நினைவு உண்டாக்கி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கும்பிடக்கூடாதா? ஆனால் செய்யறது இல்லையே. சில சந்தேகங்கள் நிறைய மனிதனாக இருந்தால் சந்தேகம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. மனுஷனுக்கு சந்தேகப்பா, ஆடு மாடு மற்ற ஜீவராசிகளுக்கு பார்த்தியா, அதுங்களுக்கு எதுவுமே சந்தேகமே வர்றது கிடையாது. அந்த சந்தேகம் வராதால அதுங்க நிம்மதியாக பட்டுக்குது, நிம்மதியாக தூங்கிட்டு, நிம்மதியாக எழுதுக்குது. ஆனால் இந்த பாழா போன மனிதங்கிறானே, ஒவ்வொரு வினாடியும் இவன் மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துக்கினே இருக்கும். சந்தேகம் வர வரைக்கும் இவன் நிம்மதி எழுந்துக்கினே இருப்பான். அதனால தான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், எந்த வித சந்தேகமோ நல்லதோ கெட்டதோ என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். மனசுக்குள்ளே சந்தேகத்தை வச்சுக்காதீங்க, அதை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன்.
இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துக்குது, கேள் சாமி, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன் சாமி. நினைவுன்ற ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் இயங்குமா சாமி? உலகம் இயங்கும், நீ இயங்க மாட்ட. உலகம் இயங்கும் சாமி. உனக்கு நினைவு இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. நினைவு தான் உயிர், உயிர் தான் நினைவு. அந்த நினைவுன்னு உனக்கு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது உடலில். ஆனால் நீ தான் இருக்க மாட்ட, உலகத்துக்கு தானே இருக்கான். உலகத்துக்கு நினைவு இருக்குதா, உனக்கு நினைவு இருக்குதா? உனக்கு நினைவு இல்லைன்னா நீ போயிடுவ. உலகம் இருந்துக்குன்னே இருக்க சாமி. இயக்கத்துக்கு காரணம் நினைவு தானே சாமி? உனக்கு உன் இயக்கத்துக்கு காரணம் உன் நினைவு. உலக இயக்கத்துக்கு நினைவு நினைவு இல்லை. அது எப்படி? உனக்கு நினைவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சிருமா? எப்படி சாமி இது? உலகத்தில் நானும் ஒரு அங்கம் தானே சார்? நீ ஒரு அங்கம், உன்னோட போயிடும். அது உலகத்தில் இருக்கிறவங்களாம் சோறு போட முடியுமா உன்னால? உலகத்தில் ஒரு அங்கம் தான் நீ. உலகத்தில் இருக்கிறவங்களாம் சோறு போட பசி ஏன் முடியல? அப்போ நீ தான் உலகம், உலகம்தான். அதனால் உலகமும் நீ ஒன்றும் நினச்சிக்காத. உன் நினைவு உன்னோட சரி, என் நினைவு என்னோட சரி, அடுத்த நினைவு அடுத்தவனோட சரி. என்னுடைய நினைவு மறைஞ்சால் என்னுடைய உடலும் மறைஞ்சிடும். உலகம் மறையாது, உலகம் இருந்துக்கினே இருக்கும் எப்பவுமே. எத்தனையோ மகான்கள் வந்தான், எத்தனையோ அரசர்கள் வந்தான், எத்தனையோ மன்னர்கள் வந்தான், எத்தனையோ புலவர்கள் வந்தான். அவன் நினைவு போனவொன்னே அவன் போயிட்டான். ஆனால் உலகம் இருந்துக்கு தானே இருக்குது. அது மாதிரி உன் நினைவு போனா நீ தான் போவ, உலகம் இருக்கும். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்